உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சேரன் சந்தா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் சந்தாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு சந்தாவும் இல்லை அப்படின்னு நினச்ச உடனே சேரன் ரொம்பவுமே மனசு உடஞ்சி போயிடுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ கல்யாணம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னோடனே இங்கேருந்து அறக்க பறக்க கிளம்பி போகிறாங்க. 3 நாள் தான் டைம் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இன்றைக்கி கிளம்புனா தான் போய் சேர முடியும் அப்படின்னு முடிவெடுத்து வீட்டில் இருக்க எல்லாரும் கிளம்பி போகிறாங்க, நடேசனை தவிர்த்து. அங்கே போனால் கடைசியில் அவங்க போகிற டைமுக்கும் அவங்க மண்டபத்தில் இருக்காங்க, கல்யாணம் இன்றைக்கி தான் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லும்போது அவங்களுக்கே சந்தேகம் வந்து, நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நான் வந்து அனீஷோட ஃப்ரெண்டு, கல்யாணத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சமாளிச்சுட்டு இங்கேருந்து மண்டபத்துக்கு நேராக போகிறாங்க. பட் அவங்க அங்கே போகிறதுக்குள்ளாரே அங்கே கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே அங்கே சேரன் ரொம்பவுமே உடஞ்சி போயிடுறாரு. இதை பார்த்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. சேரனை எப்படிரா நம்ம தேத்த போகிறோம் அப்படிங்கிற அதில் அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஒரு வழியாக இனிமேல் அங்கே ஒன்றுமே பேசி பயன் இல்லை, அதான் கல்யாணமே முடிஞ்சிருச்சே, வானே போகலாம் அப்படிங்கிறாங்க. சந்தாவை பார்க்குறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. சந்தா ஒரு சைடு அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்க யாருமே சேரனை வந்து சந்தா கிட்ட பேசுகிறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க. நிலாவை கூட போய் பேசணும் அப்படின்னாலுமே யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அனுப்பியும் விட்டுடுறாங்க. ஸோ கல்யாணமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அங்கே நின்னே பயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியுமே வந்துடுறாங்க. வர வர பார்த்தா இங்கே சேரன் ரொம்பவுமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக, ஒரு மாதிரி மனசே உடஞ்சி போயிருக்கும்போது எல்லாரும் எப்படி ஆறுதல் சொல்கிறது அப்படின்னு தவிக்கும்போது சேரன் பாத்ரூமுக்கு போகணும் அப்படின்னா கூட நிலா வந்துட்டு யாரையாவது கூட துணைக்க அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த சேரன், என்ன பண்ணலா, எங்கே போனாலும் யாரையாவது எனக்கு துணைக்க அனுப்பிக்கிட்டே இருக்கியே அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைண்ணே, உங்களை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன்ப்பா, நீ பயப்படாத அப்படிங்கிறாங்க. என்னண்ணே இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, உங்கள் எல்லாரையும் பார்த்தாலே தெரியுது, எனக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டதை விட நீங்கள் எல்லோரும் எவ்வளோ ஆசைப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும்ல, என்னை விட உங்களுக்கெல்லாம் வருத்தம் அதிகமாக இருக்கும்லப்பா அப்படின்னு சேரன் இங்கே சொல்கிறாரு. உடனே பாண்டியம், அண்ணா நீ எவ்வளோ வருத்தப்படுவான்னு சொல்லி தானே நாங்கள் தவிச்சிட்ருக்கோம், நீ என்னண்ணே எங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. விடுடா, அவ்வளோதான் என் தலை விதின்னு இருக்குது, எனக்கு கல்யாணங்கிற ஒன்றே நடக்கக்கூடாதுன்னு கடவுள் எழுதிட்டார் போலடா, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வருத்தத்தோடையே இங்கே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் இங்கே நடேசன் பார்த்துட்டு கேட்குறாரு, கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அவருக்கே ரொம்ப கஷ்டமாக போகுது. என்னடா சேரா, உனக்கு இதுதான் விதியா, உனக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு இருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் பட்டுன்னு சொன்ன உடனே இந்த விஷயம் அவருக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறத யோசிக்காமல் அவர் வாய்க்கு வந்ததை சொல்லிட்டாரு. இதை கேட்ட நிலாவுக்கே கோவம் வருது. அங்கிள், நீங்கள் என்ன பேசுகிறீங்க, யோசிச்சு தான் பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. என்னம்மா, நான் என்ன நடக்காததையா சொல்லிட்டேன், நானும் பார்த்துட்ருக்கேன், அவனுக்கு எத்தனை பொண்ணு பார்த்தோம், ஏதோ கார்த்திகா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சான், கார்த்திகா கூடயும் கல்யாணம் நடக்கலை, தாலி கட்ட வரைக்கும் போயிட்டு அதுவும் நின்று போயிடுச்சு, வீட்டுக்கே அந்த பொண்ணு தேடி வந்துச்சு, இப்போயே கட்டுடான்னு சொல்கிறேன், அப்போ அந்த நேரம் பார்த்து அதோ கஸ்தூரி அவள் புருஷனும் வந்து கையில் காலில் விழுந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. அப்படி அந்த கல்யாணம் நடந்திருந்தா கூட இன்னைக்கு அந்த கார்த்திகாவாவது சந்தோஷமாக இருந்திருக்கும் இவன் கூட சேர்ந்து. அதுவும் நடக்கலை. அடுத்ததாக இவனே தேடி வந்துச்சு அந்த பொண்ணு. சரி, அந்த பொண்ணு கூட அது கல்யாணம் நடக்கணும், அந்த பொண்ணுக்கும் ஏற்பாடு பண்ணி மண்டபம் வரைக்கும் கொண்டு போனோம், அங்கேயும் துப்பாக்கியை காட்டி தூக்கிட்டு போயிட்டானுங்க. சரி, எப்படியோ டைமுக்கு கேட்டு வந்திருக்கானுங்களே, அதுக்குள்ளே இந்த கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு எல்லாரும் சொன்னீங்க. ஆனால் எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லைம்மா. என்ன அந்த பொண்ணு அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்குது, இவ்வளோத்தையும் நம்ம செஞ்சாதான் கொடுப்போம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சொன்னப்பயே எனக்கு இது ஏற்றுக்கவே முடியல. ஏம்மா, நீ எல்லாம் இல்லை, இந்த வீடு தான் முக்கியம், அவ்வளோ பெரிய பணக்காரர் உங்கள் அப்பாவை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்னு இருந்தாலும் இந்த குடும்பம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நீ நின்னல, அந்த மாதிரி அந்த பொண்ணு நின்றுச்சுன்னு வச்சுக்கவேன், இப்போ நான் தைரியமாக பேசியிருப்பேம்மா. இப்படிலாம் இல்லாமல் அந்த பொண்ணு அங்கேயே பயந்து உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பா முக்கியம், அவங்க அம்மா முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ இப்படி ஒரு கல்யாணத்தையும் பண்ணியிருக்கானா, அவளை நினச்சி இவெல்லாம் கவலைப்படுறானா, நான் சத்தியமாக சொல்கிறேன் என் பயம் தான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி பேசிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாரு. அப்படியே ஒரு மாதிரி கோவம் வருது. ஸோ சோழன் பார்த்துட்டு இங்கே சேரன் ஒரு மாதிரி இவரும் பேசினதை கேட்டு ஒரு மாதிரி வருத்தத்தில் இருக்கும்போது, நீ இந்த ஆள் பேசினதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதானே, இந்த ஆள் வாயிலேருந்து என்னைக்கு நல்ல வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் ஒரு மாதிரி சமாதானப்படுத்துகிறாரு. ஸோ நைட்டு சாப்பிட எல்லாமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா பார்த்துட்டு, பாண்டி சோழன் வந்து கொஞ்சம் வரீங்களா, நம்ம சமைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சேரன் வந்து அப்படியே வெளியிலே ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்காரு தனியாக. கூட போய் பள்ளம் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் அது இதுன்னு பேசி என்ன தான் மைண்டை மாற்றணும்னு நினச்சாலும் ஆனால் இங்கே சேரனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டு சந்தாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. இங்கே பல்லவன் பார்த்துட்டு, அண்ணே என்னண்ணே அவங்க ஃபோட்டோவே இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இருக்க உனக்கு கஷ்டமாக தானே இருக்கும், அங்கே கூட நான் முதல்ல அவங்க ஃபோட்டோ நான் டெலிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. டே ஏண்டா விடுடா, நான் பாட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கேன் பல்லவா, நீ உள்ளே போ அப்படின்றாங்க. நிலாவும் இதை எட்டி பார்த்துட்டு அங்கேருந்து, பல்லவா நீ கொஞ்சம் உள்ளே வா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ அண்ணன் அப்படிங்கிறாங்க. நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டுட்டு, அண்ணனுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு அவர் ஆறுதல் சொல்கிறாரு, கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கட்டும்டா, நீ போய் கூடவே உட்காந்துட்டு இருக்காத, அதுவே ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்க.
அப்படிங்கிறாங்க. சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வந்துடுறாங்க. ஸோ ஓரளவு எல்லாருமே சேர்ந்து சமையல்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு சமைச்சிட்டு அண்ணா வாங்கண்ணே சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே சேரன் சாப்பிடவே வரமாட்டேங்கிறாரு. இல்லைப்பா நீங்கள்லாம் போய் சாப்பிடுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றாரு. ஸோ எல்லாரும் இங்கே பாருண்ணே, நீ சாப்பிட்லன்னா நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம் அப்படிங்கும்போது சரின்னு பேருக்கு வந்து உட்கார்றாரு. ஆனால் கார்த்திகா கல்யாணத்தப்போ எப்படி அங்கே பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு உட்கார்ந்தாலும் அவங்க ஒரு வாய் கூட சாப்பிடாம அப்படியே எடுத்து வச்சுட்டு சேரன் உட்காந்துருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போயும் சாப்பாடு தொண்டையில் இறங்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வருத்தத்திலே உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாருமே பார்க்குறாங்க. இது வலிக்கு ஆகாது அப்படின்ட்டு டக்குன்னு பள்ளம் வந்துருச்சு போயிட்டு அண்ணே காட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு வாய் விட்டுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு வாய் விட்டுறாங்க. சேரன் பார்த்துட்டு டே எனக்கு வேணாண்டா சொன்ன கேளுங்கடா அப்படிங்கிறாங்க. என்னண்ணே நாங்கள் ஆளுக்கு ஒரு வாய் தானே கொடுக்குறோம், ஆளுக்கு ஒவ்வொரு வாய் நாங்கள் கொடுக்குறத நீ சாப்பிட்டீனாலே உனக்கு கொஞ்சம் வயிறு ரொம்புண்ணே, இப்படி சாப்பிடாம இருந்தால் எப்படிண்ணே, நாங்கள் கொடுத்தா சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு பேசி சேரனை சமாதானம் பண்ணி எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டு அப்படியே சாப்பிடவும் வைக்கிறாங்க. இப்போது நைட்டு வந்து பார்த்தா யாருமே தூங்கல, அப்படியே உட்காந்தே இருக்காங்க. இதை பார்த்துட்டு நிலாவே சொல்கிறாங்க, சோழன் நீங்கள் இன்றைக்கி அண்ணன் கூடயே படுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி நிலா நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சேரன் பார்த்துட்டு டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ போட உள்ள அப்படிங்கிறாங்க. என்னண்ணே எப்போ பாரு நான் ரூமில் தான் படுக்கணுமா, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வம்படியாக இங்கே சேரன் பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. நிலா அங்கேருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு உள்ளே போயிட்டு சோழனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. பார்த்துட்டு இங்கே பல்லவன் பார்த்துட்டு என்னென்ன உள்ளே இருந்துட்டு வெளியில் மெசேஜா, இங்கே அண்ணன் எப்படி இருக்குது உங்களுக்கு ரொமான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் கேட்ட உடனே டேய் வாயிலே போட்டேனா அவன் என்ன அனுப்பியிருக்காரு பாருடா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே நிலா உள்ளே இருந்துட்டு சோழன் தூங்கிடாதீங்க, அண்ணன் கூடவே படுத்துட்டு அண்ணன் ஏதாவது எழுந்து எங்கேயாவது போயிட போகிறாங்க, அண்ணனை கவனமாக பார்த்துக்கணும், தூங்கிடாதீங்க சோழன்னு அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்ததும் பல்லவனும் நான் கூட ஏதோ தப்பாக நினச்சிட்டேனே அப்படிங்கிறாங்க. உன் புத்தி என்னைக்கு தாண்டா நல்லா யோசிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் சொன்ன உடனே சேரன் இது எல்லாத்தையுமே காதில் வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டு அந்த சைடு திரும்பி படுத்துட்ருக்காரு. மறுநாள் வந்து பார்த்தா நடேசன் வந்துட்டு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த டைம் கார்த்திகா பேகை மாட்டிட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வராங்க. இப்போ கார்த்திகாவே நடேசனை பார்த்துட்டு மாமா என்ன மாமா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேம்மா ஏதோ இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மாமா ஒரு மாதிரி பேசுகிறீங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சேரனை நினச்சாதான் கவலையாக இருக்குது அப்படின்னோடனே ஏன் மாமா சேர மாமாக்கு என்ன அப்படிங்கிறாங்க. அதை ஏமா கேட்குற, அதான் அந்த சந்தா பொண்ணு கூட கல்யாணம் நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, கடைசியில் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்திகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னம்மாம்மா சொல்கிறீங்க, அன்றைக்கி தான் நான் சேர மாமா கிட்டே கேட்டேன் சந்தா நல்லா இருக்காங்க சீக்கிரமே கல்யாணம் ஆகிடும்பான்லாம் சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க. அப்படி தான் நாங்களும் நம்பிக்கிட்டு இருந்தோம் கார்த்திகா, ஆனால் இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லி எல்லாருமே பீகாருக்கு கிளம்பியும் போனானுங்க, ஆனால் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி திரும்ப எல்லா பாயிலும் வந்துட்டானுங்க அப்படின்றாங்க. இது கேட்டதும் இங்கே கார்த்திகாக்கே ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்போது ஆமாம் நீ எங்கப்போ கிளம்பி போயிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் மாமா, இங்கே தான் ஒரு மாதிரி வீட்டில் இருக்க ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு, என்ன நினச்சி வீட்டில் இருக்கவங்களும் ஒரு மாதிரி இருக்காங்களா, அதான் வேலைக்கு போகலான்னு நான் கிளம்பிட்டேன் மாமா அப்படிங்கிறாங்க. உன்னை நினச்சி வீட்டில் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்காங்களா, ஆமாம் நீ இங்கேருந்து வேலைக்கு போகிற, நீ உன் ஊரில் இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்திகா ஒரு மாதிரி திருன்னு முழிக்கும்போது என்ன மாப்பிள்ளை ஃபாரினுக்கு எதுவும் போயிருக்காருன்னு இங்கே வந்துருந்துட்டியா நீ அப்படிங்கிறாங்க. அதுக்கு இல்லை மாமா சேர மாமா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படிங்கிறாங்க. இல்லையே அவன் என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே என்னாச்சு அப்படின்னோடனே இப்போது நடந்த விஷயம் எல்லாத்தையும் கார்த்திகா சொன்ன உடனே இங்கே நடேசனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக போகுது. என்ன சொல்கிற, இந்த மாதிரி ஒன்று ஏமாற்றிட்டாங்களா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவுக்கு நல்லா வேணும், நாள் நைட்டு நீ வந்தில்ல அப்போவே உன்னை வந்து கல்யாணம் பண்ண விட்டுருந்தா ஏதோ இன்றைக்கி அவன் வாழ்க்கையும் இப்படி கஷ்டமாக இருக்காது, உன் வாழ்க்கையும் இப்படி கஷ்டமாக இருக்காது, 2 பேரும் அந்த வீட்டில் நல்லா வாழ்ந்துருப்பீங்கல்ல அப்படிங்கிறாங்க. கார்த்திகா அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு என்ன மாமா பண்ணுறது, யார் யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும் அப்படின்ட்டு சரிங்க மாமா எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் வேலைக்கு கிளம்புறேன், சாயந்தரமாக நான் வீட்டுக்கு வரேன் வந்து நான் மாமா பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. மாமா நான் எதுவும் சொன்னேன்னு எதுவும் அவங்ககிட்ட சொல்லிப்படாத, ஊர் பூரா சொல்லிட்டு திரியிறியான்னு அப்புறம் என்கிட்ட எல்லாரும் சண்டைக்கு வருவானுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமா நான் சும்மா எதேச்சியாக வர மாதிரி வந்து நான் சேர மாமாவை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா பார்த்து போயிட்டு வா அப்படின்னோடனே இங்கே கார்த்திகா நடந்து போகிறாங்க. நடேசன் அங்கேயே நின்று கார்த்திகாவே பார்க்குறாரு. எப்படியெல்லாம் வளர்ந்த புள்ள எவ்வளோ ஆசையாக சேரனை காதலிச்சிச்சு, அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் இப்போ 2 பேரும் நல்லா வாழ்ந்துருப்பாங்களே, இந்த கஸ்தூரி இருக்காளே இப்படி வேணும்னே வாழ்க்கையை கெடுத்துட்டாளே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவம் வருது. நேராக போயிட்டு நிறைய குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு நேராக இப்போது அங்கே வீட்டுக்கே போயிட்டு கஸ்தூரி கஸ்தூரி அப்படின்னோடனே கஸ்தூரியே ஏற்கனவே மனசு கஷ்டத்தில் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு நடேசனோட குரல் தான் அப்படின்னோடனே ஐயோ என்னவா இருக்கு அப்படின்ட்டு எழுந்து வெளியே வராங்க. வந்து பார்த்தா இங்கே நடேசன் சரியான
சரியான போதையில் நின்றுட்டுருக்காரு. என்னப்பா குடிச்சிட்டு எதுக்கு இப்போ இங்கே வந்து கத்திட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. குடிச்சிட்டு இங்கே வந்து கத்துறேனா, வேறு எங்கே போய் கத்த சொல்கிற? வேணும்னே என் பையன் வாழ்க்கையும் உன் பொண்ணு வாழ்க்கையும் நாசம் பண்ணிவிட்டு நீ மட்டும் வீட்டுக்குள்ளே இப்போ சொகுசாக உட்காந்துட்டு இருக்கிறியா? அப்படி நிம்மதியாக இருக்கா உனக்கு அப்படிங்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க? குடிச்சிட்டு வந்து வளரிட்டு இருக்கியா? நான் என்ன பண்ணேன்? உன் பையன் வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு நான் என்ன காரணமானேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அன்னைக்கே உன் மகன் வீடு தேடி வந்தாலே அதுக்கு முன்னாடியே எத்தனை வாட்டி சொல்லியிருப்பா, என் மகனை தான் பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு. கல்யாணம் பண்ணி வச்சியா நீ? அதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கூட என் வீட்டை தேடி வந்தா. அப்பையும் நீ 2 பேரும் உன் புருஷனும் நீயும் வந்து என் மகன் காலிலெல்லாம் உளுந்து கல்யாணம் பண்ண விடாமல் கூட்டிகிட்டு போயிட்டீங்க. பெரிய கௌரவம் தான் பெருசுன்னு பண்ணியே. இப்போ என்ன ஆச்சு? இதோ இப்போ இங்கேயே வந்து உட்காந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. அவளுக்கு தலையெழுத்தா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் திட்டுறாரு. இந்த இடத்துல கஸ்தூரிக்கு எதுவுமே பேசுறதுக்கு முடியல. அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது, சரி கார்த்திகா விஷயத்தில் நாங்கள் பண்ணது தப்பு தான், இதுக்காக எதுக்கு சேர வாழ்க்கையை நான் கெடுத்தேன்னு சொல்கிறேன்? அவனுக்கு என்ன, அவன் நல்லா தானே இருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன அவன் நல்லா இருக்கான்? அவனுக்கு அப்போவே கல்யாணம் கார்த்திகா கூட ஆயிருந்ததுன்னா 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துருப்பாங்கல்ல. இதோ இப்போ அதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம், அதுவும் கல்யாணம் ஆகாமல் போயிடுச்சு. நீ தான் அன்றைக்கி பார்த்தியே அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம நாட்டு பொண்ணு இல்லாமல் ஏதோ ஒரு நாட்டில் இருக்க பிள்ளைய வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு கூட்டி வச்சிருக்கிறீங்க. அவன் வந்து துப்பாக்கி மலையில் தூக்கிட்டு போயிட்டான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கஸ்தூரி, இப்போயும் நீ வந்துட்டு உன் திமிருக்கு தான் பேசிகிட்டு இருக்க. இப்போ கூட ஒன்றும் இதாக போகலை. நீ நினச்சின்னா அவங்க 2 பேரையும் நல்லா வாழ வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே கஸ்தூரி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க அண்ணனும் எந்திரிச்சு வெளியே வராரு. வந்து பார்த்துட்டு, டேய் என்னடா குடிச்சிட்டு வந்து எதுக்குடா இங்கே கத்திட்டு இருக்க, போடா முதல்ல வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. டேய் நான் பேசுகிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு கஸ்தூரி, நீ ஒரு நிமிஷம் அமைதியாரு அப்படின்ட்டு, என்ன அண்ணன் சொல்கிறதும் சரிதானே அப்படிங்கிறாங்க. நடேசன் அப்படியே பார்த்துட்டு, கஸ்தூரி நீ என்னப்பா அண்ணனா சொன்ன அப்படிங்கிறாங்க. நீ ஒரு நிமிஷம் காமெடி பண்ணாமல் அமைதியாக இருக்கியா அப்படின்ட்டு, பேசாமல் நம்ம கார்த்திகாவை சேரனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்ன அப்படிங்கிறாங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ சொன்ன பற்றியா, இதுதான் நல்ல முடிவு. பேசாமல் கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வை. ஏன் அந்த நிலா பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் வாழலை? அவள் இல்லாத வசதியா? நீ தான் பார்த்தியே அவங்க அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக வரவேற்பையே எப்படி பண்ணியிருந்தாருன்னு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அது சிம்பிளாக பண்ணது. இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாருன்னா இன்னும் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அப்படி வீட்டில் இருந்த பொண்ணே இப்போ இந்த வீடு தான் முக்கியம்னு வந்து இருக்குல்ல, அந்த மாதிரி ஓன் பொண்ணால் இருக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, தப்பு தான் நான் யோசிச்சு என்னமோ நினச்சி யோசிச்சிட்டேன். ஆனால் அந்த பொண்ணை அன்றைக்கி பார்த்தப்பவே நான் நினச்சேன், மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இப்போயே ஒன்று கெட்டு போல கஸ்தூரி, நல்லா யோசிச்சு முடிவெடுத்துட்டு அப்புறமா நீ சொல்லு. நான் என்கிட்ட தோணுனதை நான் சொல்லிட்டேன், இதை குடிச்சிட்டு பேசுனேன்னா தயவு செஞ்சு நினச்சிடாத, மனசில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ நடேசனும் கிளம்பி போயிடுறாரு. ஸோ கார்த்திகா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு சாயந்தரம் வராங்க. வந்த உடனே அவகிட்ட பேசிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா இருக்கும்போது பார்த்தா வேகமாக வந்து மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு வேகமாக கிளம்புறாங்க. கார்த்திகா எங்கடி கிளம்புற அப்படிங்கிறாங்க. சேரமாமாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ உடனே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரிடி போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறாங்க. சேரமாமாவை பார்க்க போகிறேன்னு சொன்னேம்மா, உன் காதில் எது தப்பாக விழுந்துருச்சா அப்படிங்கிறாங்க. இல்லடி போய் பார்த்துட்டு வந்தானே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லையே, நான் அந்த வீட்டுக்கு போகிறேன், அதுவும் சேரமாமாவை பார்க்க போகிறேன்னு சொன்னாலே எல்லாரும் பயங்கரமாக கத்துவீங்க, இப்போ என்ன போயிட்டு வான்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை கார்த்திகா, முன்னாடி மாதிரியாக இருக்கும், இப்போ போய் பார்த்துட்டு வா, நீ ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன ஒன்றும் சரியில்லையே அப்படின்ட்டு இங்கேருந்து கார்த்திகாவும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அவங்க அண்ணன்கிட்ட கார்த்திகாவே சொல்கிறாங்க, இப்படியோண்ணே அங்கே போயிட்டு சேரன் கூட பார்த்து பேசி 2 பேருக்கும் பேசாமல் முடிச்சு வச்சிடலாண்ணே அப்படிங்கிறாங்க. சரி பார்க்கலாம் யோசிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கார்த்திகா நேராக அங்கே வராங்க. வீட்டுக்கு வந்தால் இங்கே எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு உள்ளே வரலாமா அப்படிங்கிறாங்க. நிலா டக்குன்னு பார்த்துட்டு, கார்த்திகா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் நிலா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் எப்படி இருக்கீங்க பல்லவா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே இப்படி சுற்றி சுற்றி தேடுறாங்க. நிலா டக்குன்னு புரிஞ்சுட்டு, என்ன உங்கள் சேரமாமாவை தேடுறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எல்லாரும் இங்கே இருக்கீங்க, சேரமாமா மட்டும் எங்கே காணோம் அப்படிங்கிறாங்க. அண்ணன் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா கிளம்பி போகும்போதே பல்லவனும் கூடவே சேர்ந்து போகும்போது டக்குன்னு இங்கே நிலா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அண்ணி என்ன நீ ஏன் நீ இப்போ என்னை பிடிச்சி இழுத்தீங்க அப்படிங்கிறாங்க. நீ எங்கடா போகிற அப்படின்றாங்க. அண்ணி அங்கே போய் பேச போகிறாங்களே, சரி அப்படியே காத்தாட உட்காந்து பேசிகிட்டு இருப்போன்னு சொல்லிட்டு நானும் போனேன் அப்படிங்கிறாங்க. நீ போய் என்ன பேச போகிற, அவங்க 2 பேரும் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, நீ வா அப்படிங்கிறாங்க. அண்ணி என்ன நீ அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுக்கோட பல்லவா, ஏற்கனவே சேரனை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திகா போய் ஏதாவது பேசினா கூட அண்ணனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல, நீ போய் ஏதாவது லொடலொடன்னு பேசிகிட்டு இருப்ப, அவங்கக்கிட்ட பேசக்கூட விடாத அளவுக்கு ஏதாவது பண்ணுவேன், நீ போகாதடா அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துக்கிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்த உடனே இப்போ
அவங்க 2 பேரும் பார்த்து பேச ஆரம்பிக்கும் போதே இங்கே சேரனோட முகமே வாடி போயிருக்கதை பார்த்துட்டு கார்த்திகாவும், மாமா என்ன மாமா ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா, கஷ்டமாக இருக்கு மாமா எனக்கே அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, உனக்கு எப்படிப்பா தெரியும் இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் மாமா, மாமா ஆனால் சொல்ல வேணான்னு சொன்னாங்க, மாமா தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்பா சொன்னாராப்பா, சரி சரி அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு என்ன மாமா உங்களை இப்படி பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கு மாமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா செய்கிறது, உனக்கும் எனக்கும் தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, யாரால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனும் கார்த்திகாவும் உட்காந்து அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சோழன் அங்கேருந்து வராரு. வந்துட்டு நேராக இப்போ நிலா கிச்சனில் இருக்கிறத பார்த்துட்டு கிச்சனுக்கே வந்துட்டு என்ன நிலா பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே இவங்க பின்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னு எட்டி பார்த்துட்டு, அட நிலா என்ன அண்ணன் அதோட எக்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி வாயிலே போட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன பேச்சு இது எக்ஸ் ஒய்ன்னுட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா எப்பவும் அப்படி தானே சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சோழன், இன்னொரு வாட்டி அவங்கள எக்ஸு கிக்ஸுன்னு சொன்னீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி 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 இனிமேல் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. ஆமாம் என்ன திடீர்னு கார்த்திகா வீட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா ஏதோ சொல்லியிருப்பார் போல இருக்குது, அங்கிள் சொன்னதுனால கேட்டுட்டு அண்ணனை பார்க்க வந்தாங்க, சரி அவங்களும் கொஞ்சம் மனசு விட்டு பேசிட்டுன்ட்டு நானும் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி நிலா, ஆனால் அண்ணனை இதுலேருந்து எப்படி வெளியே எடுக்க போகிறோன்னு தான் தெரியல அப்படிங்கிறாங்க. நீங்கள் விடுங்க சோழன், அதை பார்த்துக்கலாம், அதை கார்த்திகா இருக்காங்கல்ல, கார்த்திகா சரி பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு இப்போது காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. கார்த்திகாவும் வாங்கிட்டு தேங்க்ஸ் நிலா அப்படிங்கிறாங்க. இப்போது சேரன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே இப்போ இப்படி தனியாக போயிட்டு நின்றுட்டு ஃபோனில் ஏதோ பார்க்குற மாதிரி நின்றுட்டு, கார்த்திகா இங்கே ஒரு நிமிஷம் வாங்கலேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு கார்த்திகாவும் எழுந்திரிச்சு போகும்போது இப்போ நிலா வந்து கார்த்திகா கிட்டே பேசுகிறாங்க. நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே அப்படின்றாங்க. சொல்லுங்கள் நிலா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணன் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி டவுனாக இருக்காங்க, நாங்கள் என்ன தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினச்சாலும் நீங்கள் கொஞ்சம் அண்ணன்கிட்ட பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி கேட்குறீங்க, நான் பேசுகிறேன் மாமா கிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை நடந்து முடிஞ்சதை பற்றி எதுவும் பேச வேணாம், கொஞ்சம் ஆறுதலாக இருக்க மாதிரி கொஞ்சம் அண்ணன் அதுலேருந்து வெளியே கொண்டு வர மாதிரி ஏதாவது பண்ணுங்களேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவும் பேசிட்டு இங்கிட்டு சேரனை திரும்பி பார்க்குறாங்க. சேரனும் அப்படியே நிலாவையும் கார்த்திகாவையும் பார்க்குறாரு. என்னதான் நிலாவுக்கு வந்துட்டு அந்த வீட்டில் எல்லா பொறுப்பும் இருக்குது அப்படின்னாலுமே சேரனுக்கு ஒரு ப்ரைவசி வேணும், சேரனோட மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரால் தான் வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகா கிட்ட சொல்லி ஒரு வேலையை பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.